நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். படப்பிடிப்பை வேடிக்கை பார்க்க வரும் ரசிகர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து நினைத்த காட்சிகளை எடுத்து முடிக்காமல் போவதால இனி அஜித் சர்மானியிலேயே இண்டோர் ஷூட்டிங் மட்டும் வைத்துக் கொள்வது என தளபதி 63 படக்குழு முடிவெடுத்துள்ளதாக அந்த பட வட்டாரங்கள் தெரிவிக்குது. அட்லி சாருடைய டைரக்ஷன்ல விஜய் சார் நடித்து வரும் தளபதி 63 படப்பிடிப்பு சென்னையில மும்முரமாக போயிட்டு இருக்கு. ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்கள்ல படப்பிடிப்பு நடத்தலாம் என்ற போதும் சென்னையில நடத்தினால் மட்டுமே இங்குள்ள கலைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் என விஜய் கேட்டுக்கொண்டுள்ளதால இங்கேயே படப்பிடிப்பு நடத்த முடிவு செஞ்சாங்க. தற்போது நயன்தாரா, ஜாக்கி ஷெரீப், கதிர், யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்து வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்காம். முன்னாடி காசிமேடு உள்ளிட்ட சில பகுதிகளில் படப்பிடிப்பு நடந்த போது விஜயை பார்க்க ரசிகர்கள் பெருமளவு கூடியிருக்காங்களாம். இதனால காவல்துறையினர் லேசான தடியடியும் நடத்தி கலைச்சிருக்காங்க. அதே போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடந்ததால பலமுறை நினைத்த காட்சிகளை எடுக்க முடியாமல் படப்பிடிப்பு பாதிலேயே முடித்துக் கொள்ள வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கான். இப்போ வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கும் தளபதி விஜய் விரைவில் சென்னை திரும்ப இருக்காரு. அதனை தொடர்ந்து தளபதி 63 படப்பிடிப்பு தொடங்க இருக்கான். இனி எடுக்கப்படும் ஷூட்டிங் முழுமையாக அரங்குகளில் மட்டுமே நடைபெற உள்ளதாம். இதற்காக பின்னி மில்லில் EVB மற்றும் ஆதித்யராம் ஸ்டுடியோஸ் ஆகியவற்றில் பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டும் வருதாம். இப்பிரச்சனைகளால் தான் தல அஜித் தனது படப்பிடிப்புகளை சில வருடங்களாகவே வெளி மாநிலங்களிலே வைத்துக் கொண்டிருக்காரு. தற்போது அஜித் சாருடைய வழியில தனது படப்பிடிப்புகளையும் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டிய நிலை விஜய் சாருக்கும் ஏற்பட்டிருக்கு. மேலும் தற்போது அஜித் சார் நடித்து வரும் நேர்கொண்ட பார்வை படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டில நடந்துட்டு வருது. இந்த படம் ஆரம்பத்திலிருந்தே அங்குதான் செட் போட்டு நடைபெற்றும் வருது. தற்போது இந்த படம் கிட்டத்தட்ட 75% முடிந்துவிட்டதாக தெரிகிறது. இப்போ அஜித் சாருக்கும் வித்யா பாலனுக்குமான காட்சிகள் படமாக்கப்பட்டும் வருதாம். அண்மையில கூட இவர்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்களும் வெளியாகி வைரலாச்சு. அதே போல தல அஜித் இந்த படத்துல இருந்து தனது டப்பிங் வேலைகளை கூட தனது வீட்டுக்குள்ளேயே முடித்து விடுவாராம். அதற்கு ஏற்றவாறு புதிய வீடு ஒன்றை கட்டி வைத்துள்ளதாகவும் சொல்றாங்க. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.